Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்னைக்கு நான் சம்பா ரவை கிச்சடி பண்றேன். அது எப்படினா பாருங்க. சம்பா ரவையை நான் 1.5 கப் வறுத்து வச்சிட்டேன் நல்லா. அதுக்கு அப்புறம் அதுக்கு வேண்டிய ingredients என்னென்ன சாமான் அந்த கிச்சடிக்கு போடுவோம் இல்லையா most of you உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தான் நான் இது பண்றேன். Actually எப்படினா நம்ம கிச்சடி பண்ண சொல்ல ரவா கிச்சடினா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாதி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்ப்ரவுட், இந்த பச்சை பட்டாணி ஸ்ப்ரவுட் வந்து வச்சுருக்கேன். தாளிக்க சொல்ல அந்த சோம்பு கூட போட்டுடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காய சொல்ல நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டுடுறோம். இது போட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்குறோம், இந்த வெங்காயம் போடப்போகிறோம். வெங்காயம் போட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கப்போம். சோம்பு போட்டுடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இந்த 1.5 ஆழாக்கு நம்ம அந்த சம்பா ரவை வறுத்து வச்சுக்கிங்களா, ஒரு ஆழாக்கு ரவைக்கு நான் எப்போ சொல்கிற மாதிரி 3 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். வெறும் ஒரு கப்பு எடுத்துக்கினா எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி எடுக்கணும். நான் தண்ணி ஏற்கனவே சுடு சூடு பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. அதனால் அதை ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த புதினா கருவேப்பிலெல்லாம் இப்போவே நீங்கள் போட்டுடலாம். ஒரு நல்ல மணக்கும், வதக்க சொல்லவே நல்ல மணக்கும். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா கடைசியில் ஒரு கொஞ்சம் லெமன் போயிடலான்னு இருக்கேன். அதனால தான் நல்லா வதங்கட்டும். இந்த வதங்க சொல்ல இந்த பட்டாணியை நல்லா அலம்பி வச்சுருக்கேன். ஸ்ப்ரவுட் பட்டாணி இது ஒரு வேலை நியூட்ரிஷியஸாக இருக்குது. அதனால இதையும் போடுறேன். இதையும் நல்லா வதக்கிடுறோம். நல்லா வதக்க சொல்ல பாதி வெந்துடும் இல்லைங்களா. அதனால தனியாக வேக வைக்கணும்லாம் நெசசரியே கிடையாது. இதுலேயே நல்லா வெந்துடும். இது வந்து இப்படியே நல்லா வதக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேண்டிய மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு அழகு கலர், அதுக்கு வேண்டிய கொஞ்சம் வந்து மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தப்பே கிடையாது. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிக்கலாம். இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இருக்கிற ரவையை வறுத்துக்கும். எப்படி பாருங்கள், நல்லா வதங்கிட்டு உப்பெல்லாம் உப்பு வந்து இப்போ போட போகிறோம். உப்பு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 1.5 கப்பு இதுக்கு நம்மளுக்கு தேவையான உப்பு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு எப்பவுமே போடுவேன். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். உப்பு போட சொல்ல கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் இதெல்லாம் வதங்கிடும். தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா இந்த ரவையை இதில் போட்டுடுங்க. வறுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதனால் திருப்பி அதில் போட்டால் சீக்கிரம் ஆகிடும் எல்லாம். இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம நல்ல ரவையை நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஏன்னா அப்பப்போ அங்கங்கே உப்பு இருக்கும். அதனால் நம்ம க்ளீனாக கலரி கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு ஒரு காலையில் ரொம்ப ருசியாக இருக்கும். வெறும்னா உப்புமா கொடுத்தோன்னா அது ரொம்ப போர்டமாக ஆகிடும், மொனோட்டனஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு ருசி கொடுத்து அது மாதிரி பண்ணிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு நம்ம வந்து சட்னி பண்ணிக்கலாம். வெள்ளை தேங்காய் சட்னி, இல்லைன்னா நம்ம ஊறுகாவே போகிறோம். அதுவே இதுலேயே எல்லா மசாலா இருக்குது இல்லைங்களா. அதனால நம்ம ஊறுகாவே போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுத்தண்ணி, இதை எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். வேறு ஸோ இதில் வந்து மல்லமாக ஊற்றணும்.
அதில் நான் 3 கப்பு ரவை தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 கப்பு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை போட்டு நல்லா இது மாதிரி கலந்து வச்சுருங்க. ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம சம்பா கோதுமை ரவா கிச்சடி நம்ம எல்லாருக்கும் வெள்ளை ரவையில் தான் பண்ணுவோம் இல்லைங்களா. இது வந்து நான் சம்பா கோதுமை ரவாவில் கிச்சடி பண்ணுறேன். இது நல்லா அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் ஆன பிறகு கொஞ்சம் லைம் புரிஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சம்பா கோதுமை ரவை கிச்சடி. சரி பாருங்கள். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரெஷியஸ் டைம். And also please give me a thumbs up if you like this channel, and also please do share with your friends. I'll be very thankful. Thank you.